வணக்கம்ங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தாங்க. காலிஃப்ளவரும், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பெரட்டல் சாதம் மாதிரி பண்ணியிருக்கேன். கேரட்ட வந்து நல்லா துருவிட்டு பொரியல் மாதிரி பண்ணி வச்சிருக்கேங்க. தேங்காய் பூ போட்டு. இல்ல அவங்களுக்கு லஞ்சுக்கு இத தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸ்க்காக டிராகன் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இன்னைக்கு இந்த சிம்பிள் மெனு எப்படி செய்றதுன்றத நம்ம இப்போ பார்த்துடலாங்க. வாணலியில சோம்பு தாளிப்புக்காக சோம்பு போட்டிருக்கேங்க. அப்புறம் கார்லிக்க வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கடுகு, கருவேப்பிலை, சோம்பு தாளிச்சுட்டு நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அந்த கார்லிக்கும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அந்த வாசனை வந்த உடனே நம்ம வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. வதக்கிட்டு அதில் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வேகிறதுக்காக. இந்த பக்கம் வந்து அந்த கேரட்டை தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டிருக்கேன். நம்மளுக்கு அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கேரட் பொரியலுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம இது பண்ணி வச்சிருக்க கேரட்டை துருவி வச்சிருக்கேன் பொடி பொடியா, அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு கேரட் அப்படி ஒரு 2 மினிட்ஸ்லலாம் வெந்துடுங்க. ரொம்ப கேரட்டை வதக்கினோன்னா அதில் இருக்க ஈரப்பதம் போயிட்டு நம்மளுக்கு ட்ரை ஆன மாதிரி இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த துருவலை வந்து இந்த கேரட்டில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுங்க. இன்னைக்கு குழந்தைக்கு லஞ்சுக்காக நான் வந்து இதுதான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு பெரட்டல் சாதத்துக்கும் இந்த கேரட் வந்து காரம் இல்லாமல் லைட்டான ஸ்வீட்டோடு இருக்கும். அதுக்கும் நல்ல காம்பினேஷன். ரெண்டும் செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இதில் சாதம் போட்டு இப்போ நல்லா கிளறிட்டேன். லைட்டாக கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டத்தையும் பேக் பண்ணிடலாம். டிராகன் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதே போல் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.